நாள் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை அற்புதமா நடத்தி வருகிறார். சாட்சிகளை கேட்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம், the book of Leviticus chapter 26 verse 10. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாஜக காண்ட 26ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. போன வருஷத்துக்கு பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் முக்கியமா தெரிந்து கொண்டது 10ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஸ்தோத்திரம். அங்க வாசித்த வசனத்துல ஆரம்பத்துல வாசிக்கிறோம், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு. ஹalleluya ஹalleluya. போன வருஷத்து தானியம். தானியம் என்று சொன்னால் அதாவது ஸ்டோரேஜ். அதாவது தானியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போன வருஷத்துல அப்படியே சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருஷமெல்லாம் அந்த அறுவடை செய்து வருஷமெல்லாம் அவங்களுக்கு அந்த தானியத்தை வைத்து அவங்க சாப்பிட வேண்டும். நம்மை போல மாச சம்பளம் இல்ல வார சம்பளம் இல்ல டெய்லி சம்பளம் எல்லாம் அவங்க எல்லாம் வாங்குறது இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு. அதனால அவங்க சேர்த்து வைப்பார்கள். அதனால கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு. தானியம் என்று சொல்லும் பொழுது விதை அல்லது கார்ன். தானியம் தானியம் என்று சொன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இந்த தானியம் என்னன்னா, இந்த தானியத்துடைய குணாதிசயம் என்னன்னா, அந்த தானியம் வந்து இன்னொன்று பிறப்பிக்கும், உருவாக்கும். நீங்க ஒரு மூட்டை நெல்லு போட்டீங்கன்னா 2 மூட்டையை அது கொடுக்கும். ஹalleluya. அது வந்து இன்னொன்று உருவாக்குற ஒரு குணம் தான் இந்த தானியத்துக்குள்ளதான குணம். நீங்க அந்த விதையை விதைச்சீங்கன்னா, அந்த தானியத்தை விதைச்சீங்கன்னா அது முளைத்து அது செடியாக மாறி அது கனி கொடுக்கிறதாக மாறிவிடும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ போன வருஷத்து தானியத்தை சாப்பிடு. நீ போன வருஷத்து தானியத்தை நீ அப்படியே நீ வச்சிட்டு இருக்காத, ஸ்டோரேஜ்ல, ஸ்டோர் ரூம்ல, கோடான்ல நீ வச்சிட்டு இருக்காத. அத நீ என்ன செய்யணுமா, சாப்பிட வேண்டுமா. சாப்பிடுன்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதை வாய்க்குள்ள போட்டுக்கொள், நல்ல மென்னு அதை ஸ்வாலோ பண்ணு, முழுங்கிடு. ஏன் சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, சாப்பிடுறதுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம சாப்பாட்டை வாயில போட்டு அதை மென்னு அதை முழுங்குகிறோம். ஆமா தானங்க? ஹalleluya. இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ போன தானியத்தை, போன வருஷத்து தானியத்தை, போன வருஷத்துல வந்ததான சில பிரச்சனைகளை, போன வருஷத்துல வந்த சில குறைபாடுகளை, போன வருஷத்துல வந்ததான சில அதாவது துக்கமான காரியங்களை, சில வைராக்கியங்களை, சில கோபங்களை, சில எரிச்சல்களை, நீ போன வருஷத்துல வந்ததான சில இக்கட்டான சூழ்நிலைகளை இன்னும் நீ கோடான்ல அப்படியே வச்சு
விசுவாசியே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நேரங்களில் ஆகிலும், இந்த கடைசி hours, the last hours, இந்த கடைசி மணி நேரங்களில் ஆகிலும் உனக்குள்ள இருக்கிற தானியத்தை அப்படியே புதைத்து வச்சிருக்கிற அது ஒரு வருஷமா உள்ளத்துல காணப்படுகிறது, ஒரு வருஷமா வாழ்க்கையில காணப்படுகிறது. கீழ்ப்படியாம என்ன தானியம் இன்னும் அப்படியே கோடன்ல போட்டு அப்படியே ரொப்பி வச்சிருக்கிற ஓ ஆட சொல்லுகிறார், அதை முழுதுமாக நீ சாப்பிட்டு விடு, அதை முழுதுமாக கர்த்தருக்கு நீ அர்ப்பணித்து விடு. அதுதான் அவருடைய அர்த்தம். Hallelujah. Submissive to God. ஆண்டவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுத்து விடு. அதுதான் சாப்பிடுகிற ஒரு அனுபவம். நீ சாப்பிட்ட உடனே அது இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா சத்துவத்தை ரத்தம் எடுத்துக்கொள்கிறது, சரீரத்துக்கு அனுப்புகிறது, அது வேற. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இன்னும் தேவையில்லாத காரியங்களை உள்ளத்துல வைத்துக் கொண்டு, தேவையில்லாத வைராக்கியங்களை உள்ளத்துல வைத்து, இன்னும் கூட நம்ம மனம் திரும்பாம, இன்னும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காம, இன்னும் சப்மிசிவ் ஆகாதபடிக்கு இன்னும் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் சாப்பிடு. Put it in your mouth. Chew it. Swallow it. Forget. Hallelujah. நீ வாயில போட்டு மென்னு முழுங்கி அதை மறந்து விடு. இன்னைக்கு மறக்காத எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நினைத்து பாருங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நான் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். We are going to enter into the new year 2022. Let us forget all the things which have come in 2021. வந்ததான எல்லா காரியங்களையும் நாம் மறந்து இதோ நாம் புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஏன் கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்றால், ஏன் கர்த்தர் சொல்றாரு, பழைய தானியத்தை நீ சாப்பிட்டு நீ என்ன செய்யணுமா, சாப்பிடணுமா. ஏன் சொல்றாருன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போன வருஷத்துக்கு பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஆமென். ஏன் கர்த்தர் அதை சாப்பிட சொல்லுகிறார்? ஏன் அதை கர்த்தர் நீ சாப்பிட்டு மறந்து ஒப்பு கொடுத்து விட்டு விடும்படியா சொல்றாருன்னா, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக, புதிய தானியத்தை கர்த்தர் உன் உள்ளத்துல போட போகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய வரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய பொக்கிஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிதான வானத்தின் பரங்களை திறந்து எனக்குள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்குள்ளே கொடுக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஓ ஹalleluya காத்து கொண்டிருக்கிறார். ஆனா உள்ளத்துல இடமே இல்லை. அது சொல்ற புதிய தானத்தை கொடுப்பதற்காக இடம் உண்டாகும்படி உன் உள்ளத்துல இடமே இல்லை. உன் ஆவிக்குற வாழ்க்கையில இடமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வந்து தங்கும்? உள்ளத்துல பழைய காரியங்கள் தான் ரொம்ப இருக்கு, அது நிறைஞ்சு இருக்கு. அதை எடுத்து போடு, அதை சாப்பிடு, அதை வைக்காத, அதை வைக்காத. அதை வச்சுச்சுன்னா ஒரு நாள் முளைக்கு, பாவத்தை பிறப்பிக்க. கோபம் உள்ளத்துல அப்படியே வச்சிருக்கிறது, கோபம் கோபம் பார்த்தோட கோபம், அவங்க பேசின கோபம், அந்த கோபம் என்ன செய்ய ஒரு நாள் அது வளர்ந்து ஒரு பெரிய விளைவை உண்டு பண்ணும். ஆமென், ஹalleluya. விட்டுடுவோம், விட்டுடுவோம். பழைய தானியத்தை விட்டுருவோம். அது முளைக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அது எழும்பி வரதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாளில தாமே கர்த்தருடைய கரத்துல நம்ம அப்படியே விட்டு கொடுப்போம். Let us be submissive. ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுத்து விட்டு விடுவோம். ஏன்னா புதிய தானியத்தை கொடுக்க போகிறார். உனக்கு கர்த்தர் புதிய தானியத்தை கொடுக்க போகிறார். புதிய நன்மைகளை கொடுக்க போகிறார். அதற்கு இடம் உண்டாக்கிக்கொள், இடம் உண்டாக்கிக்கொள். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ சுவாமி இந்த வருஷத்தின் கடைசி நாளில வந்திருக்கிறாயா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன பழைய தானியம் இருக்கு, என் வாழ்க்கையில என்ன வைராக்கியம் இருக்கு, என் வாழ்க்கையில என்ன கோபம், என்ன எரிச்சல், இன்னும் மன்னிக்காத தன்மை, இன்னும் கீழ்ப்படியாத தன்மை என்ன இருக்கு ஆண்டவரே? இப்ப எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, இப்ப எனக்கு உணர்த்தும் சுவாமி. இதோ ராஜா, அதை நான் சாப்பிட விரும்புகிறேன். அதை நான் உட்கொண்டு அப்படியே
வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ಇದಲ್ಲದೆ ಹಳೆಯ ಬುದ್ದಲಿಗಳಲ್ಲಿ ಹೊಸ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಹಾಕಿಡುವುದಿಲ್ಲ. பழைய துருத்திகளிலே புதிய திராட்சரசத்தை வார்த்து வைக்க மாட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. பழைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஹalleluya, ஹalleluya. அந்த ஆசீர்வாதங்களை பொழிய மாட்டார். ஹalleluya. ஆண்டவருக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா ஒரு புதிதான ஒரு இருதயம் வேண்டும், புதிதான ஒரு உள்ளம் வேண்டும், ஒரு கரைப்படாத ஒரு உள்ளத்தை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிகிற ஒரு உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி. ஹalleluya. இந்த புதிய தானியம், இந்த பழைய தானியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய தானியத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். ஹalleluya. தானியத்தை குறித்து நான் முன்னமே சொன்னேன். அந்த தானியம் என்ன செய்யும் என்றால் அந்த விதை அது முளைக்கும். ஹalleluya, ஹalleluya. அது முளைத்து ஒரு பெரிய மரமாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் விளங்கும். அநேக பட்சிகள் வந்து கூடு கட்டி தங்கும்படியான ஒரு மரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்குள்ள ஒரு புதிய தானியத்தை கொடுத்தால் ஒரு புதிய கிருபையை கொடுப்பார், ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறப் போகிறார். ஹalleluya, ஹalleluya. உனக்குள்ள இந்த வெளிப்பாடுகள் வரப்போகிறது. உனக்குள்ள இந்த சுகமளிக்கிற வரம் வரப்போகிறது. உனக்குள்ள இந்த தீர்க்கதரிசனம் வரப்போகிறது. உனக்குள்ள மங்கேறிகிற திரியை கர்த்தர் மாற்றி பிரகாசமுள்ள ஒரு திரியாக மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய வீட்டுக்கு நீ ஒரு விளக்காக மாறப் போகிறாய். உன்னுடைய சமுதாயத்துக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறப் போகிறாய். ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய தானியத்தை உனக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய மகிமையை கர்த்தர் உன்னை ஊற்ற விரும்புகிறார். ஒரு சகிதா மகிமை உன்னை ஆட்கொள்ள போகிறது. கர்த்தருக்குள்ளே ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வழியில தாமே கர்த்தருடைய மகிமை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய தானியம் உங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை நீங்கள் விலக்குவீர்கள். ஹalleluya. அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. போன வருஷத்தை பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஆமென். பழையதை விலக்குவீர்கள். ஏன்னா ஒரு புதிய தானியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 4ஆம் வசனம். புதிய தானியம் வந்தா, புதிய ஆசீர்வாதங்கள் வந்தா என்னென்ன நன்மைகள் வருகிறது என்று பாருங்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி ஹalleluya. ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஹalleluya. உலகத்துல எங்கேயுமே மழை பெய்யலனா கூட பரவாயில்ல. அது ஏற்ற காலம் வரும்போது உனக்கு மழை பெய்யும். ஹalleluya, ஹalleluya. எல்லா இடத்துல கொரோனா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய குடும்பத்தையோ கர்த்தர் பாதுகாப்பார். உன்னுடைய குடும்பத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குடும்பத்தையோ கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லா இடத்துல பண
உன் தேசத்துல மழை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் கனியை கொடுக்கும். வெளியில உனக்கு கர்த்தர் மழை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை கொடுக்கும். வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் கனியை கொடுக்கும். வெளியில உன்னை விட்டு அக்கம் பக்கம் உள்ளவர்கள், உன்னுடைய நச்சன பந்துக்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள், ஓ இவங்க அவங்க அவங்க நீங்க யாரை நினைச்சாலும் சரி, வெளியில இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்களா? கனியை கொடுப்பார்கள். ஹalleluya. யார் மூலமாய்? உன் மூலமாய். ஹalleluya. உன் மூலமாய். ஏன்னா உனக்குள்ள ஒரு புதிய தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா உனக்குள்ள ஒரு புதிய தானத்தை கர்த்தர் விதைத்திருக்கிறார். அது வளர்ந்து வரும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் கூட அவனை மதிப்பார்கள். அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எனக்கா செவிகள் என்று கேட்டுக்கொள்வார்கள். சாட்சிகள் எல்லாம் கேட்டோம் இல்லைங்களா? எனக்கா செவிங்க. ஏன்? அவர்கள் வெளியில் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் கனித்தர ஆரம்பிப்பார்கள். இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லுவார்கள். இந்த இயேசு ஜீவிக்கிறவர் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்க. இயேசு ஜெபத்தை கேட்டார், எங்கள் குடும்பத்தை கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. ஹalleluya. வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் கனித்தரும். ஹalleluya. அந்த வசனத்தை வாசிங்க. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். இதை வாசிக்கும் போது எப்படின்னா, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் சீசன் இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே எல்லா நாளும் திராட்சை பழம் விடுறது இல்ல, எல்லா நாளும் மாங்காய் பழம் வருது இல்ல, எல்லா நாளும் பழப்பழம் கிடையாது. அதுக்கு ஒரு சீசன். இங்க ஒரு சீசனை குறித்து சொல்றாரு. திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் போர் அடிக்கிற காலம் இருக்குமா? போர் அடிக்கிறதுனா என்னது? தானியத்தை ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க? வில்லேஜ்ல எல்லாம் மூட்டையை கட்டிட்டு ஒரு கல்லு மேல போட்டு அடிப்பாங்க. ஏன்? அந்த தானியம் வந்து தனித்தனியா வர்றதுக்கு. அதான் போர் அடிக்கிறது. இந்த திராட்சை பழத்துல பழம் பறிக்கிற வரைக்கும் போர் அடிக்கிற காலம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். போர் அடிக்கிற காலம் இப்பொழுது நெல்லை நீ போர் அடிக்கிற காலமா இருந்தா, நீ பழம் பறிக்கிற வரைக்கும் இந்த நெல்லே அவ்வளோ நல்லா இருக்கும். அதை நீ போராடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பழமே வந்துடும், அடுத்த வேலையே வந்துடும். ஹalleluya. இந்த வேலை முடியறதுக்குள்ள இன்னொரு வேலை முடியறதுக்குள்ள இன்னொரு வேலை. பின்னால நம்ம என்ன வாசிக்கிறோம்? அதே வசனத்துல, அதாவது போராடிக்கிற காலம் வரைக்கும், விதைக்கிற காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம். நீ போராடிச்சு தானியத்தை சேர்த்து வைத்து விதைக்கிற காலம் வரத்துக்குள்ளாகவே நீ எப்ப விதைச்சு முடிச்சியா அதுக்குள்ள திராட்சை பழம் பழுத்துரும். ஹalleluya. 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசீர்வாதம் வந்து முடியறதுக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம் வந்து முடியறதுக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம் பின் ஆசீர்வாதம், நன்மை பின் நன்மை, கிருபை பின் கிருபை. ஓ வரங்களுக்கு பிறகு வரங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. சங்கீதத்துல வாசிக்கிறோம், நன்மை கிருபை உன்னை தொடரும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பழைய தானியத்துல சாப்பிட்டு புதிய தானியத்தை கேட்ட உண்டாக்குவாய் என்று சொன்னார். ஓ உன்னை நன்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. 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 வாசிங்க 5 வசனத்தை மீண்டுமாக. 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திராட்சை பழம். And the threshing shall reach unto the vintage, Yes. and the vintage shall reach unto the sowing time, and you shall eat your bread to the full, and dwell Yes. in your land safely. ஆமென். ஹalleluya. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். எஸ். விதைக்கும் காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? நீங்கள் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு ஹalleluya உங்கள் தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்க அப்பத்தை திருப்தியா சாப்பிடுங்க. அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உனக்குள்ள ஆசீர்வாதங்கள், உன் சரீரத்துக்கு தேவையான நன்மைகள், உன் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள், உனக்கு தேவையான தனிப்பட்ட வாழ்க்கை, உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீ திருப்தியாய் பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ திருப்தியாய் சாப்பிட போகிறாய். நீ திருப்தியாக சாப்பிட்டு என்ன நடக்குமா? உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் தேசம் உங்கள் குடும்பமா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், நீங்க இருக்கிற சமுதாயமா இருக்கலாம்,
அதுல நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். அதுல நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். அன்னையினுடைய சாட்சியை கேட்டான், கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணினார். ஆமென், பண்ணினார். பிரச்சனைகள் மத்தியில பண்ணினார். ஹalleluya. நேற்று மத்தியானம் நான் 1ஆம் தேதி செய்தியை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி செய்தியை நான் கொடுத்தேன். அது அப்லோட் ஆகிவிட்டது. மார்னிங் யூடியூப்ல வந்து விட்டது. ஹalleluya. நீங்க வீட்டுல போயிட்டு வாங்க. ஏன்னா அடுத்தடுத்து 3 நாட்களும் செய்தி வருதுனால நாங்கள் 1ஆம் தேதி செய்தி கொஞ்சம் சீக்கிரமாய் போட வேண்டிய சூழ்நிலை. அதுல செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், உலகத்துல என்னதான் நடக்கட்டும், உலகத்துல கொள்ளை நோய் வரட்டும், உலகத்துல பிரச்சனை வரட்டும், உள்ளத்துல கொரோனா வரட்டும், உள்ளத்துல பூமி அதிர்ச்சி வரட்டும், என்னன்னா வரட்டும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளோ அது எதுவுமே தொடாது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளோ எதுவுமே தொடாது. ஹalleluya. உன் பக்கத்து வீட்டுல கொரோனா வந்தா கூட சரி, உன்னை அது அணுகாது. உன் குடும்பத்துல கொரோனா வந்தா கூட சரி, அவர்களுக்காக நீ ஜெபிக்க போனா கூட சரி, அது உன்னை அணுகாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதாவது எகிப்தியன் ஜனங்கள் மத்தியிலே நடுஇரவிலே கூக்குரல், அழுகை, ஏன்னா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணாட்டார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலோ நிம்மதியா தூங்கி நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோ சமாதானமா தன் இடங்களிலே படுத்து நிம்மதியா இருக்கிறார்கள். ஹalleluya. அவர்களை அது ஒன்றும் தொடவில்லை. அவர்களை அது அணுகவே முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. கர்த்தர் அதை நிரூபித்து காட்டினார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பொழுது நீ பழைய தானியத்தை விட்டு புதிய தானியத்துக்காய் இடம் உண்டாக்கு, புதிய தானியத்துக்காய் இடம் உண்டாக்கு, புதிய தானியத்தை பெற்றுக்கொள்ள, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் இடத்தை நீ ஒதுக்கி வைத்துக் கொள். ஹalleluya. ஹalleluya. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன் தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன், தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன். இன்னைக்கு உலகத்துல அதாவது சூசைட், உலகத்துல தற்கொலைகள் பார்க்கும்போது சமாதானம் இல்ல. சமாதானம் இல்லாதபடினால் தான் நிறைய தற்கொலைகள் நடக்குது. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பேர் புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் உள்ளத்திலேயோ சமாதானம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் உங்களுக்கு தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணம் இருக்காது, பொருள் இருக்காது, அந்தஸ்து பேர் புகழ் எதுவும் இருக்காது. ஆனா சமாதானத்தை கற்றுக்கொள்கிறார். ஓ எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உலகத்துக்கு இல்லாத, உலக ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் புதிய தானியத்துக்காக இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார்களோ, உள்ளத்திலே தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கு இடத்தை கொடுக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தேசத்திலே நான் சமாதானத்தை கட்டளிடுவேன். ஹalleluya. அவர்கள் தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வார்கள். தத்தளிக்க பண்ணுவார். உன்னை உபத்திரம் பண்ணுகிறவர்கள், உம்மை துக்கப்படுத்துகிறவர்கள், உம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் இல்லாமல் நீ சமாதானமாய் படுத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். நீ நிம்மதியா தூங்குறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தாங்க நிம்மதி. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தாங்க அயர்ந்த நித்திரை. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தாங்க படுத்தா போதும் அப்படியே நல்லா தூங்கி காலையில சந்தோஷமா ஏஞ்சிக்கிற ஒரு அனுபவம் யாருன்னா அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை அவர்களை நிம்மதியா தூங்க பண்ணுகிறார். அது பிரியமானவனுக்கு கர்த்தர் எத்தனை கட்டளையிடுகிறார். சங்கீதத்துல வாசிக்கிறோம், நமக்கு பிரியமான பிள்ளைகள், நமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், உள்ளத்துல புதிய தானியத்துக்கு இடத்தை வைக்கிற பிள்ளைகள், அந்த புதிய தானியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவில்லாம சமாதானமாய் தூங்க கர்த்தர் கிருபை தருகிறார். அடுத்து வாசிங்க. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். ஆமென். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இல்லாதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துஷ்ட மிருகங்கள் உன்னை உபத்திரப்படுத்துகிறதான காரியம், ஒருவேளை வியாதி, ஒருவேளை உன்னை உபத்திரப்படுத்தலாம், துஷ்ட மிருகம் போல காணப்படலாம். உன்னை அப்படியே சாப்பிட்டு கொண்டு போடுகிற நிலைமை ஒருவேளை காணப்படலாம். ஒருவேளை பண பிரச்சனை அப்படியா இருக்கலாம். ஒருவேளை அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் விரோதியா இருக்கலாம். ஒருவேளை சொந்தக்காரரே, ஒருவேளை வசனம் சொல்லுகிற மாதிரி உன் குடும்பமே உனக்கு ஒருவேளை சத்துருக்களா மாறி இருக்கலாம். ஒருவேளை உன்னை விழுகிறதான மிருகங்களா போல காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? வாசிங்க. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இல்லாதபடி ஒழிய பண்ணுவேன். அப்படின்னா அவங்களை சாகடிச்சிருவாதுனால உன்னை
உனக்கு பிரச்சனை பண்ணாதபடி, உன்னை தொடாதபடி, உன்கிட்ட வராதபடி, ஹalleluya. ஓ உன்னை வந்து தொந்தரவு பண்ணாதபடி கர்த்தர் அவர்களை விலக்கி விடுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓ இந்த வருஷத்துல புதிய தானியத்துக்கு நம்ம இடம் உண்டாக்கும் போது துஷ்ட மிருகங்கள் கூட நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஹalleluya. எத்தனாவது வசனம்? 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. சங்கார தூதன் உங்கள் தேசத்துல உலாவ மாட்டான். உங்கள் குடும்பத்துல வர மாட்டான். உங்க குடும்பத்துல கொண்டாந்து அழிவை உண்டு பண்ண மாட்டான். அழிவுன்னு சொல்லும் போது மனுஷர்கள் மட்டுமல்ல, ஒருவேளை பண அழிவா இருக்கலாம், ஒருவேளை ஆரோக்கிய அழிவா இருக்கலாம், சமாதான அழிவா இருக்கலாம், ஒருவேளை நிம்மதி அழிவா இருக்கலாம், ஒருவேளை ஐக்கியம் ஒருவேளை இல்லாம போற ஒரு அழிவா இருக்கலாம். எதுவுமே இல்லாதபடிக்கு பட்டயம் உன் தேசத்தில் வராதபடி, பட்டயம் உன் குடும்பத்துல வராதபடி, பட்டயம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஹalleluya, ஹalleluya. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பட்டயம் நம்ம வீட்டுல வருதில்ல, நம்ம யாருமே பட்டயத்தால வீழ்த்தி யாரையும் சாகடிக்க போறதில்ல. நம்மை பார்த்தாலே ஒரு பயம், நம்மை பார்த்தாலே சத்துருக்களுக்கு ஒரு பயம், நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் விலகி போயிடுவாங்க. ஹalleluya. நம்மளை பார்த்தாலே ஒண்ணும் பேசாம போய்விடுவார்கள். நம்மை பார்த்தாலே எவ்வளவு கோபமா இருக்கிறவங்களா இருந்தா கூட நம்மை பார்த்த உடனே விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மை பார்த்த உடனே நம்ம கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறபடியா, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறபடியா, நாம் பிரதிபலிப்பது கர்த்தருடைய மகிமை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறபடினாலே நம்ம காண்கிறவர்கள் நம்மை அல்ல, நமக்குள்ள வாழ்கிற இயேசுவை பார்ப்பார்கள். நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். நமக்குள்ள ஜீவிக்கிற கர்த்தருடைய கிருபையை பார்ப்பார்கள். அதுபடினால சத்துருக்கள் விலகி போய் விடுவார்கள். ஹalleluya. வாசிங்க அடுத்த வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆமென். ஹalleluya. 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆமென். ஆத்துமா உங்களை மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கர்த்தரே நம் நடுவில் இல்லாம போயிட்டா அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். கர்த்தர் சொல்றாரு, புதிய தானியத்தை எடுத்து உண்டாக்குங்க, புதிய தானியத்தை எடுத்து உண்டாக்குங்க. இன்னும் பழசையும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அந்த தானியம் ஒரு நாள்ல முளைச்சி அது தீங்காக மாறிவிடும். உன் குடும்பத்தை அழிக்கிற ஒன்றா மாறிவிடும். உன்னையே நாசப்படுத்துகிற ஒன்றா மாறிவிடும். ஆனப்படினால பழைய தானியத்தை சாப்பிட்டு மறந்துவிடு. ஹalleluya. புதிய தானியத்தை கிட்ட உண்டாக்கும் போது புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, என்னுடைய வாசஸ்தலத்தையே நான் உனக்குள்ள ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உன் குடும்பத்தின் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உன் சபையின் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உன் பிள்ளைகள் மத்தியிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்பப்ப பிரச்சனை வந்து கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை உண்டாக்குகிற உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரே வந்து நம்ம குடும்பத்துல தங்கி விட்டார். கர்த்தரே வந்து நம்முடைய குடும்பத்துல வாசமா இருந்து விட்டார். ஹalleluya. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, நமக்கு என்ன குறை வந்துரும். ஹalleluya. யாரோ ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹோட்டல் வச்சிருந்தாக்க அந்த குடும்ப சாப்பாட்டுக்காக அவஸ்தைப்படுமா? என்ன வேணுமோ அவங்க போய் வாங்கிக்கலாம். ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதனா ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ்க்காக அவஸ்தைப்படுமா? இல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த மெடிக்கல் ஸ்டோர் எனக்கு இந்த மருந்து வாங்கணுமே, இந்த டேப்லெட் இல்லையே, கவலைப்படுமா? போய் உரிமையா போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஆமென், ஹalleluya. யாரோ ஒரு குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல யாராவது அவஸ்தைப்படுவாங்களா? ஐயோ இந்த வியாதி வந்துச்சு, இந்த பலவீனம் வந்துச்சு. இல்ல ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாராவது அவஸ்தைப்படுவாங்களா? ஐயோ எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஆயிடுச்சோ ஏதாச்சோ நினைப்பாங்களா? இல்ல, ஏன்னா அவங்க குடும்பத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆமென், ஹalleluya. உங்க குடும்பத்துல ஒரு கோட்டீஸ்வரர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பணத்துக்காக அவஸ்தைப்படுவீங்களா? படவே மாட்டீங்க. பணக்காரர் இங்க இருக்காருப்பா, கேட்டா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. மெடிக்கல் ஸ்டோர் மருந்து வேணும்னா இங்க கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காரு. ஹalleluya. ஓ என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா
அவர் வந்து தங்கிட்டார்னா, ஸ்தாபிச்சிட்டார்னா, அவரை யாரும் நம்ம வெளியே போன்னு சொல்லவே முடியாது. அவர் உன் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்தாபிப்பார். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? அவர் உங்களை ஆலோசிப்பதில்லை. ஆலோசிப்பதில்லை இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் hatred. என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல hatred அப்படின்னா என் ஆத்துமா உங்களை வெறுப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை வெறுக்காது. ஏன்னா எனக்காக பழைய தானியத்தெல்லாம் விட்டுட்டீங்க. எனக்காக உன்னுடைய பழைய சுபாவத்தெல்லாம் விட்டுட்ட. எனக்காக நீ பழைய வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்ட. எனக்காக பழைய குணாதிசயங்களை எல்லாம் விட்டுட்ட. எனக்காக நீ டிவி பார்க்கறதே, சீரியல் பார்க்கறதே விட்டுட்ட. எனக்காக நீ கெட்ட பேச்சு பேசுறதை விட்டுட்ட. எனக்காக துஷ்ட காரியங்களை செய்யறதை விட்டுட்ட. என்னுடைய ஆத்துமா உன்னை வெறுக்காது. என் ஆத்துமா உன்மேல் பிரியமா இருக்கும். என் ஆத்துமா உன்மேல் ஆசையா இருக்கும். என் ஆத்துமா உன்னை பற்றிக் கொள்ளும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மீண்டுமாக 11ஆம் வசனத்தை வாசிங்க. நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி ஆமென். இருப்பேன். நீங்கள் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி. நான் உங்கள் நடுவிலே உலாவி. உங்கள் தேவனாயிருப்பேன். உங்க வீட்டுல நீ ரூமுக்கு போனீங்கன்னா ரூம்ல உலாவுகிற நீ கிச்சன்ல போய் சமைக்க போனா அங்கே உலாவி. எத்தனை பேர் இது உண்மை அப்படியே விசுவாசிக்கிறவங்க உண்மையா நிச்சயம் அப்படியே நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ துணைக்கு உட்கார்ந்தா ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் அங்க உலாவார். ஆமென். சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஜெபிக்கிற வழியில சில சகோதரி மாத்திரத்தை கர்த்தர் பேசினார். என்னன்னா, நீ துணி கஷ்டம் போது நான் உன்னோடு பேசலையா? நான் உன்னை ஆறுதல் படுத்தலையா? நான் உன்னை தைரியப்படுத்தினேனே. நீ நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்தேன். நீ கிச்சன்ல அழுது கொண்டிருக்கும் போது நான் உன் கண்ணீரை துடைச்சேன். உன் ஜெபத்தை நான் கேட்டேன்னு சொல்லி அநேக சகோதரி மாத்திரத்தை கர்த்தர் பேசிடுவார். ஆரம்பத்துல பிள்ளைய அவர் உலாவுவார். அவர் உலாவுவார். அவர் உன் வீட்டுக்குள்ள உலாவுவார். உன் தனிப்பட்ட ஒவ்வொரு ரூமுக்குள்ள உலாவுவார். உன் ஸ்டோர் ரூம்ல கூட கர்த்தர் உலாவி கொண்டிருப்பார். ஏன் தெரியுமா? உன் ஸ்டோர் ரூம்ல நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா பண்டகர், அந்த சாலை பண்டகர் சாலை ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உலாவி கொண்டே இருப்பார். அவருடைய மகிமை எல்லா இடத்துல பிரபாவித்திருக்கிறார். நமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நமக்காய் புதிய மானியத்துக்காய் இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளால கர்த்தர் நிரப்புவார். ஹalleluya, ஹalleluya. 12ஆம் வசனத்தை மீண்டுமா வாசிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அவர் நம்முடைய தேவனா இருந்தா தான் நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஹalleluya. கர்த்தர் சொல்றார், உங்களை நான் வெறுக்க மாட்டேன். நீங்க செய்வதெல்லாம் ஒண்ணே பழைய தானியத்தை விட்டுருங்க. புதிய தானியத்துக்காக இடம் உண்டாக்குங்க. எல்லாரும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபத்துல இருப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, glory to God, hallelujah. பழைய தானியத்தை விட்டு பழைய தானியத்தை விட்டு விடுவோம். பழைய காரியங்களை விட்டு விடுவோம். நாம் ஜெபித்தோம். இப்பொழுது புதிய தானியத்துக்காக எடுத்து ஆயத்தப்படுவோம். புதிய தானியத்தை கர்த்தர் பொழிய விரும்புகிறார். புதிய தானியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே இது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக புதிய வருஷத்துல செல்ல போகிறோம். ஹalleluya, ஹalleluya. நீ புதிய வருஷத்துல நீ பிரவேசிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்து உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு புதிய வல்லமையை கொடுத்து உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு புதிய விடுதலை கொடுத்து உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஹalleluya. ஆவியானவர் இந்த இடத்துல ரெடியா காத்து கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள ஒரு புதிய தானியத்தை கொடுக்கிறார். உனக்குள்ள ஒரு புதிய மகிமை கொடுக்க விரும்புகிறார். ஓ வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். நீ அநேகருக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறுபடி கர்த்தர் உனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். He wants to give you a new call. Hallelujah.
ஆவியான உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேச விரும்புகிறார். உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் உன்னுடையதான குடும்பத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். Yes. Yes, something is hindrance. Something is hindering in your family. ஏதோ இடத்திலாய் காணப்படுகிறது. கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். நீ முழங்கால் படியிடுகிற போதிலே ஆவியானவர் உன்னோடு இடைப்படுவார். ஒரு மனுஷன் பேசுவது போல உன்னோடு பேச விரும்புகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் நீ முழங்கால் படியிடுவது பக்கத்தில் அவர் உட்கார்ந்து பேசுவார். உன் பக்கத்துல ஒரு நபர் உட்கார்றது போல அவர் உட்கார்ந்து உன்னோடு பேசுவாராம். ஹalleluya, ஹalleluya. அதை இன்றைக்கு செய்வோமா? அதை இன்றைக்கு செய்வோமா? புது வருஷத்துல பிரவேசித்து முன்பதாகவே செய்வோமா? நல்ல நாளுக்கா நன்றி ராஜா. நீங்களோட இடைப்பட்டது புதிய தானியத்தை கொடுக்க முடியாது ஆண்டவரே. அது வளர்ந்து அநேக ஆசீர்வாதமான ஒரு மரமாய் விளங்கத்துக்காக எங்களுக்குள்ள நீ கொடுத்த அபிஷேகத்துக்கு நன்றி. எங்களுக்குள்ளே நீ ஊற்றினோட வல்லமைக்கு நன்றி சுவாமி. நாங்கள் இன்னும் பழையத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுது இடம் உண்டாங்க, எப்பொழுது ஆவியானவர் வருவேன், எப்பொழுது ஆவியானவர் பேசுவேன், எப்பொழுது எங்களை பயன்படுத்துவேன் என்று சொன்னார்கள். அவரோடு காத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திர வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே. நாங்கள் காலத்து எழுந்து நிற்க புதிய வருஷத்திலே கர்த்தாவே புதிய சட்டைகளை அடித்துக்கத்தா பறந்து போகத்தக்கதாக புதிய பலனை புதிய கிருபை கத்த கட்டளையிடுவீராக ராஜா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோட ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொருவரோடும் பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. பலப்படுத்த மாட்டவரே ராஜா. புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒருவராகிலும் வசதியா இல்லாதபடிக்கு பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தைரியமாக உற்சாகமாய் ஆண்டவரே புதிய வருஷத்து ஆராதனையில கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை தாழ்த்துடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all a happy and prosperous new year. Hallelujah.